இந்த வண்டி பெயிண்டிங் வேலைக்கு போக போகுது, அவ்வளோதான் எடுத்துகிட்டு போகிறாங்க. பம்பர் லைட்டாக பெண்டாக இருக்கும், அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே பண்ணுறது இங்கே வரைக்கும் அந்த பிசுறு அதெல்லாம் தெரிச்சு வந்து அடிக்குது. காலையிலே வெல்ட்ரு வந்துட்டாரு, இந்த பக்கம் அடித்து முடிச்சிட்டாரு. எதுக்கா கிர்லா கிர்லா பம்பர் மாதிரி. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெயில் காலையிலே பட்டையை கிளப்புது. எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தான் வண்டி வேலை பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 14 வீல் லாரி செகண்ட் ஹேண்ட்ஸில் ஒன்று வாங்கிட்டு வந்து என்னோடய அண்ணன் வாங்கினது. அதை வாங்கி இங்கே வந்து பாடி இறக்கிட்டு ஸ்கில்டன் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த ஸ்கில்டன் ஒர்க்குக்கெலாம் கொஞ்சம் வேலை போயிட்டுருக்கு காலையிலே. வெயில் ஆனால் குழந்து கட்டுறது முடியல. நானும் ஒரு ஓரத்தில் நேரில் போட்டு உட்காந்துட்ருக்கேன். அப்படி இருந்து இந்த இடம்லாம் வெயில் வந்துடுச்சு. சரி, வாங்க போயிட்டு வண்டி வேலைன்னா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கே வேலை நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டிவிஎஸ் மேம்பாலம் சங்ககிரியில். இவங்க வந்து இப்போ தான் குரூப்பாக சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச வண்டிலாம் பண்ணிட்டு போயிருக்கு வேலையை. அவங்கக்கிட்ட தான் கொடுத்துருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செந்தூர் வேலன் லேபர் பாடி பில்டர்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. இதுக்கு முந்தின வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். குட்டி குட்டியாக அங்கங்கே எல்லாமே வெல்டிங் வச்சு டாக்கா வச்சு நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி தான் அதெல்லாம் வந்து ரன் ப்ளே வெல்டு அடிக்கிறாங்க. ஒர்க் போயிட்டுருக்கு. அநேகமாக இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு இந்த இதுக்கு பவர் கனெக்ஷன் வந்துடும். இப்போதைக்கு ஜென்செட் வச்சு தான் ஓட்டுறாங்க. அதோட சவுண்டு தான் கொஞ்சம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக அங்கேருந்து வண்டி வேலை பார்த்துட்ருக்கேன். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டு எல்லாம் ஒர்க் போச்சு. அப்புறம் லைட்டுக்கு எல்லாமே டாக்கா போட்டு நிப்பாட்டி வச்சுனாங்க. இன்றைக்கி தான் ஸ்கில்டனுக்கு வந்து வெல்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. உள்ளார கேபின்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த படகெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வெல்டிங் ஒர்க் முடிச்சுட்டு வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே பூரா குப்பையாகவும் ஒரே ப்ளைவுடு அது தான் கிடக்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், அதுக்கான ஒர்க்கு இந்த மைக்கா பேக் மைக்கா இது, அதுவும் அதோட பின்னாடியான ஷீட்டும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஒரு படம் இருக்கும், குதிரை படம் போட்டு. இவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. நியூவாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இன்னும் பவர் கனெக்ஷன் வரல. இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் பவர் கனெக்ஷன் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் ஒர்க்கு வந்து நேற்று போச்சு, போன வீடியோவில் வந்திருக்கோம். இதெல்லாம் பேக்கெல்லாம் வந்து ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். எல்லாம் அப்படியே அங்கங்கே ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச வண்டி தான். இது வந்து எஃப்சி ஒர்க்கு கம்ப்ளீட்டாக. இதுவும் நேற்றுலாம் வேலை நடந்தது. எல்லாமே பேஸ்ட் போட்டு இது ரெப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒர்க்கெலாம் வந்து நேற்று தான் போச்சு. இப்போ அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே ஒரு வெல்டு அப்படி போட்டு நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி தான் அப்படியே ரன் ப்ளே வெல்டு அடிச்சுட்டு போகிறாங்க எல்லாத்துக்கும். மேலெல்லாம் ஏறி பார்க்கணும். சரி, அது வரைக்கும் நம்ம ஏன்னா விட்டுருந்தா நம்ம பார்த்து சொன்னால் அடித்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் பார்க்கணும். இந்த மேட் ஒர்க்லாம் நேற்று தான் போச்சு. எல்லாம் ஓட்டை போட்டு இன்னும் இதுக்கு சங்கிலி போடுவாங்க. சங்கிலி பேலன்ஸ் இருக்குது. இது வந்து லைட்டுக்கு 4 இருக்கும் மொத்தம் அந்த ஸ்கில்டனில். அதில் 3 வந்து பார்க்கிங்கு. அவர் வெல்டு வச்சுட்ருக்காரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு லைட்டு போட சொல்லியிருக்கேன். ஏன்னா சைடில் இண்டிகேட்டருக்காக எக்ஸ்ட்ரா. இதை நான் சொன்னது. இந்த ஸ்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மணல் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து பெயிண்ட் அடித்து நிப்பாட்டிருக்கு. இந்த வெல்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்ட உடனே தான் அடுத்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு பெயிண்டிங் போனால் நல்லாயிருக்கும். கரெக்டாக எல்லா இடம்லாம் கார்னரு எல்லாம் பண்ணியிருக்காங்களா, எல்லாம் வந்து எல்லாம் பக்காவாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. வேலையில் எந்த குறையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளும் ஒரு செக்கிங் சின்னதை நான் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம பார்த்து சொல்லணும்னா அடிச்சு கொடுத்துருவார்ல. போயிட்டுருக்கு சுத்தமாக. ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணி 2 நாளுக்கு மேலே ஆகுது. இந்த வெல்டிங் ஒர்க்லாம் போகிறதால எதுவும் பண்ண முடியாது. பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பம்பர் மாட்ட வேண்டியது இருக்குது. பம்பரு, நம்பர் பிளேட்டும், ஸ்டாப்டு அந்த லைட்டும் அதெல்லாம் மாட்ட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஹோல்ஸ் போட்டு தான் மாட்டணும். அதனால் அது மட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது.
பாருங்க அதுக்கு பேக்கில் வந்து இப்போ இவ்வளோ நேரம் அதை தான் கட் பண்ணிட்டு இருந்தார் போல். கேஸ் வெல்டிங், அதை கேஸ் வெல்டிங் வச்சு கட் பண்ணி இந்த பக்கம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்காரா, சூடுன்றதால தண்ணியில் போட்டு வச்சுருக்காரு. இந்த பக்கம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்காரு. அதே மாதிரி இதுலேயும் ஒன்று வைப்பாங்க. இதோ கீழே கட் பண்ணி தான் வச்சுருக்காரு பாருங்க. வேலை ஒரு 2 நாளாக கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் பரபரன்னு நடக்குது வேலை. இது ஒன்று தான், இது ஒன்று இல்லைன்னா இப்போ நம்ம பேசுகிறதும் சரி எல்லாமே கொஞ்சம் நல்லா கேட்கும். அவர் ஒருத்தர் தான் சவுண்டு போட்டுட்ருக்காரு, வேறு வழி இல்லை. ஆனால் இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3000 டீசல் மேலே செலவாகுது. அப்படி இருந்தும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்றதால அதெல்லாம் பார்க்காத இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது சும்மா டாக்கா போட்டு நிப்பாட்டி வைக்கிறாங்க. அது வந்து புகை வரத பாருங்க, சூடு சூடு தண்ணியில் எடுத்து போட்டாப்புல. அது வந்து கண்டெய்னர் உட்கார்ற இடம் தான். ஆனால் அது ஏன் அது எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்கும். அதேமாதிரி நம்ம ரேம்ப்பு பாயிண்ட்டு அதெல்லாம் ரிவர்ஸில் கொண்டு போய் விடும்போது இதெல்லாம் முட்டும் நம்ம சேஸோ இல்லை அந்த இதுவோ கொஞ்சம் அடிபடாது. அதனால் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு நிற்கும். நிறைய இதில் இப்போ பண்ண மாட்டாங்க, ஒரு சில இதில் தான் பண்ணுவாங்க. அவங்க அதெல்லாம் பக்கா பண்ணிட்டுருக்காங்க. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்கு தான் நேற்றெல்லாம் போச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ இதுக்கு குறுக்கால பாருங்க இந்த பீஸு, அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீஸு அதே மாதிரி இதோ ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல இந்த டிசைன் மாதிரி, இதெல்லாம் வந்து 4 பக்கமும் நேற்று போச்சு. அதே மாதிரி முன்னாடிலாம் கூட பார்த்தீங்கன்னா பாருங்க இதெல்லாம் கூட சின்ன சின்ன பீஸ் வச்சு ஒரு இதுக்கு கொடுத்துருக்காங்க சப்போர்ட் மாதிரி. அந்த ஒர்க்லாம் நேற்று போச்சு. இன்றைக்கி அப்படியே போயிட்டுருக்கு. இந்த ஜன்செட்டு பக்கத்தில் போனால் மட்டும் காதே வலிக்குது. இல்லை பாருங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து சைடில் வந்து இண்டிகேட்டருக்கு. இந்த பக்கம் எதுவுமே இருக்காது இண்டிகேட்டருக்காக. இந்த பக்கம் எதுவுமே இல்லாத இண்டிகேட்டருக்காக அங்கே மட்டும்தான் இருக்கும். அது சைடு லுக்குக்கு தெரியாது. அதனால் இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று போடுங்க, நான் இது இண்டிகேட்டர் கனெக்ஷனாக கொடுக்க சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை வந்து வெல்டிங் பண்ண சொல்லிட்டேன். அதே மாதிரி இதில் வந்து 3 இருக்கும். இது ஒன்று, அது ஒன்று, அது ஒன்று. அதெல்லாம் வந்து சைடில் பார்க்கிங் மாதிரி. இது வரைக்கும் இன்னும் இதெல்லாம் வெல்டு அடிக்கலை, அடிப்பாங்க. டயர் தான் மக்கள், இன்னும் ஒரு 6 டயர் எடுத்து போடணும். லிஃப்ட் ஆக்சலுக்கும் டம்மிக்கும் எடுத்து போடணும். அதெல்லாம் அதுக்கு தான் அண்ணன் போயிருக்கா ஊருக்கு அமௌண்ட் ஏற்பாடு பண்ணுறதுக்கு. இந்த வண்டிக்கான கூண்டு வேலைலாம் நடந்தது ஒரு 3 நாள் முன்னாடி. வந்தாங்க, அப்படியே டாக்கா போட்டாங்க, ஓல் வச்சாங்க, நிப்பாட்டி வச்சிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் அதுக்கான மரம் தான், வளைவு மரம் எல்லாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வண்டி தான், நம்ம காடனூர் சூக்கப்புறாது மாமான்னு வச்சிங்களேன். அவங்களோட வண்டி எஃப்சி ஒர்க்கு. மேலே தகரம் எல்லா ஒர்க்கும் போச்சு. இந்த பாருங்கள் நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு இதில் ஒரு கட்டிங்கு, இதில் ஒரு இதெல்லாம் வந்துடல, அதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து எங்கே போட்டாங்கன்னு தெரியல, ஸ்கில்டன் இதெல்லாம் பழைய வண்டி தான். அந்தமாரி சின்ன சின்ன இதெல்லாம் இல்லை பாருங்கள். இதில் கிராஸில் ஒன்று வச்சாங்க, அதெல்லாம் இல்லை. இது வந்து நேற்று கட் பண்ணி ஒரு சேனல் பெண்டு போட்டு பற்ற வச்சுருக்காங்க. பழுப்பு வளைச்சி ஒரு சேனல் வளைச்சி இதேமாதிரியே நம்ம வண்டிக்கு பண்ணணும். இல்லைனா டீசல் போட முடியாது, கன்று எடுத்து வைக்க முடியாது. அதெல்லாம் பண்ணணும் நம்ம வண்டிக்கும். வேலை போயிட்டுருக்கு. வெயில் ஒரு பக்கம் பட்டை கிளப்புது, முடியல. ஆனால் ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்குது. இதில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம வண்டி உண்டாடான்லாம் கேட்காதீங்க. வண்டி நம்மளுடையது, ஆனால் ஓனர் நான் இல்லை, அண்ணந்து. இது அவனோட சைட்லேருந்து இது பண்ண வண்டி. அதனால் இங்கேருந்து வேலை பார்த்துட்ருக்கேன். வேலை பார்த்துட்டு அதிகமாக நான் தான் ஓட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். வேறு யாருக்கும் வாய்ப்பு இல்லை. நம்ம டிரான்ஸ்போர்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே தான் சுற்றிட்டு இருப்பேன். அது போகலாம் வந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒன்றும் இது இல்லை. அவங்களே வந்து போய் கொடுங்க ஓட்டுறா, அதனால் அவங்க சைட்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே போனாலும் அங்கே போய் சுற்ற வேண்டி தான், அங்கே போய் இருக்க வேண்டி தான். ஏன் போய் எங்கன்னா தூங்கணும் இல்லை குளிக்கணும், டைரக்ட் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போதைக்கு இந்த வண்டி முடிச்சிட்டோம். அதிகமாக இன்றைக்கி இந்த வெல்டிங் ஒர்க்கு முடிஞ்சாலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு அது இதுன்னு கொஞ்சம் இருக்கும். இன்னையோட சேர்த்து 11 நாள் ஆகுது. 11 நாள் ஆகுது. இங்கே தான் இருக்கேன், அப்படியே சுற்றிக்கிட்டு இங்கே
இருக்கிற வேலையை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பாருங்கள், சின்ன சின்னதாக எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு டீ பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. பாருங்கள், வெல்டிங் ஒர்க்கெல்லாம் போயிருக்கு. இன்னும் இந்த அதாவது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைடு அந்த இதுக்கு தான் வெல்டிங் அடிச்சுட்டு போகிறாங்க. இன்னும் சென்டர்லாம் போகல, சென்டர்லாம் பேலன்ஸ் இருக்குது, அதான் பண்ணணும். அதுக்கான வேலை போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு தான். இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் என்ன நம்ம சென்னையில் போகிறதுக்கும் இங்கேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒரு சில இது பொருள் ஒரு சின்ன சின்ன விஷயன்ற மாதிரி டிசைனோ இல்லை சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு சொல்ல பாருங்களேன், இதெல்லாம் அங்கே பண்ண மாட்டாங்க. இது இந்த மேலே அது பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டுக்கான சேனலு இந்த பாருங்க, அந்த மாதிரி இதெல்லாம் அவ்வளோவா யாரும் பண்ண மாட்டாங்க. இங்கே பக்கா பண்ணிகிட்ருக்காங்க. இதை வரங்க, இது ஒன்று. இந்த மேட்டுக்கான வேலை போயிட்டுருக்கு. நான் தான் சொன்னேன், இது வந்து ஒரே ஒரு சென்ட்ரு போட்டு நிப்பாட்டுற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது காற்றுலேயே ஆடி ஆடி உடச்சிக்கிட்டு போய்ட்டோன்னா 2 போடுங்கன்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து அந்த பக்கம் போட்டு இது பண்ணுறதுக்காக நிற்கிது. இதில் ஒன்று போதும். அதனால் இது வந்து இந்த வெல்டு வந்து இதுலேயோ எடுத்து வச்சு வெல்டு அடிச்சிடுவாங்க. இந்த மேட்டுக்கு ஒன்று தான் போட்டாங்க, இதில் 2ஆக போட்டுருங்க. ஏன்னா அது வந்து காற்றுல வந்து இந்த மேட்டை ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஃப்ரீ ப்ளேஸ் இல்லை, இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸாக காற்று வரும்போது ஒன்று போட்டோன்னா இப்படியும் அப்படியும் ஆடி ஆடி வெல்டிங் விட்டுரும். அதனால் இதில் கூட 2ஆக கூட போட்டு விடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒர்க்கு இதெல்லாம் அங்கே அவ்வளோ பார்க்க முடியாது, இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அந்த சென்ட்ருலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பண்ணவே இல்லை, அதெல்லாம் பண்ணல, அதில் எதுவுமே பண்ணவே இல்லை. இதெல்லாம் வந்து கவர் ஆகிடும், தகரம் போட்டு கவர் ஆகிடும். அதனால் வெயிட்டிங்கில் இருக்குது. சென்ட்ரு ஒன்றும் எதுவும் பண்ணல. மேலே ஏறி பார்ப்போமா? இந்த இடம்லாம் இன்னும் பண்ணல. அப்படி போகுது பாருங்க. இந்த ஒரு சின்ன சின்ன இது எல்லாம் போயிட்டுருக்கு. சென்ட்ரல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் போல்டு இருக்கும், ஒரு சில இதில் போல்டு இருக்கும். ஒரு 5-6 போல்டு வரும்னு வச்சிங்களேன். இது இல்லாத யூ கிளாம்பும் போடுவாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கு. இன்னும் பாருங்கள், இந்த கிராஸ் பார் இதெல்லாம் பண்ணல, இதெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. உள் சைடுலேயும் ஒன்றும் பண்ணலை. இந்த சென்ட்ரு பீமில் இன்னும் எதுவுமே பண்ணலை. இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை போயிருக்கு. என்ன அடிஷனல் வேலையா? ரைட்டு தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா செயின் போட்டிருக்காங்க, மேலே வச்சு வெல்ட் அடிக்கணும். பேலன்ஸு இதுக்கு ராடு தான், அதுக்கு எது வாட்டமாக இருக்கோ அது போட்டு இது ராடு. இதுக்கும் ஒரு ராடு. இதுக்கு வந்து இந்த செயின் போட்டு நிப்பாட்டி வச்சுட்டாங்க. மேலே இன்னும் கொஞ்சம் அந்த குக்கி மட்டும் வளைச்சி விடணும், அதான் போய் பார்ப்போம். இதுக்கு செயின் போட்டு வச்சுருக்காங்க, இன்னும் மார்க் பண்ணியிருக்கு, இன்னும் பற்ற வைக்கல. அதுதான் டீசல் வேலையிட்டு. இதை பாருங்கள், இதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, நான் சொன்ன பாருங்கள் அந்த வண்டிக்கு கரெக்டாக இது வரைக்கும் வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் வச்சு, அதாவது உள் சைடில் வச்சு வெல்ட் அடிச்சிடுவாங்க. இது வந்து கேஸ் வெல்டிங்கில் பண்ணுவாங்க. இந்த வேலை பேலன்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி இதில் எதனா போட்டுருவாங்க தடுப்பு. இந்த பக்கம் இதுக்கு வந்து ராடு தான், இது இன்னும் வெல்ட் அடிக்கலை. இதுக்கு செயின் தான் இது, ஏன்னா பேக் சைடில் செயின் தான். இன்னும் உள்ள வெல்டிங் ஒர்க் இருக்குது. டீசல் வாங்கிட்டு வந்து ஊற்றி வேலை நடக்குது, அந்த மேட்டுக்கு வெல்டிங். செயினுக்கு கொக்கி மாற்றோம்ல, அதோட வெல்டிங் போகுது. இந்த வண்டியோட ஒர்க் முடிஞ்சுது, அது வந்து இப்போ பெயிண்டிங்கு போக போகுது. கொக்கி வச்சாச்சு. ஒன்று கொக்கி மாட்டிட்டு அதெல்லாம் அப்புறம் வளைச்சி ஒன்று தொட முடியாது, சூடாக இருக்கும்.
இந்த வண்டி பெயிண்டிங் வேலைக்கு போக போகுது, அவ்வளோதான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒன்றும் இல்லை, டெங்கர் செட்டில் அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் வண்டி ஓட தெரியும். இந்த சைடு ஓகே கொக்கி ஓலை, இது சேனல்லே தான், அதனால் இதுவாக இருக்குது. சூடில் அந்த மேட்டே உருகி இதுவாக இருக்குது, புகை வருது லைட்டாக. அடுத்து இதுக்கு ஒரு இது, இந்த பக்கம் எல்லாம் மேட் ஒர்க்லாம் முடிஞ்சுது. இந்த இதுக்கு இப்போது தகரம் போடணும், அதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. பம்பர் கைட்டு தனித்தனியாக எடுத்துட்டு தான் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பம்பர் ஹீட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை வந்து தட்டி எடுக்கணும். அது பம்பர் சேஸில் ஹோல்ஸ் போட்டு தானே மாட்டுவீங்க? சேஸில் ஹோல்ஸ் போட்டு தானே மாட்டுவீங்க? இது எடுத்துட்டோன்னா தனித்தனியாக வந்துடும் அந்த ப்ராக்கெட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி ஹோல்ஸ் போட்டு போல் நட்டு போட்டு டைட் பண்ணிடலாம். பெண்டு எடுத்துகிட்டு வர போகிறீங்களா? சரி ரைட்டு. பம்பர் லைட்டாக பெண்டாக இருக்கும், அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டாக தான் இருக்கும், அதெல்லாம் வந்து இங்கே தட்டிக்கலாம் அப்படின்ட்டாங்க. இந்த அந்த இது கொஞ்சம் கிராஸாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. பம்பர் வந்து விட்டது. பம்பர் வைக்கிறதுக்கு ஹோல்ஸ் போட்டுட்ருக்காங்க. மிஷின் வச்சு ஒரு 4 ஹோல்ஸ் போட்டுருக்காங்களா. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே எடுத்து அந்த ப்ராக்கெட் எடுத்து மாட்டிட்டு இந்த பம்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதில் வந்து போல் நெட்லாம் போட்டு டைட் பண்ண முடியாது, வெல்டு தான் அடிக்க முடியும். அதுக்கு தான் எதாவது அளவு பார்த்துட்ருக்காங்க. மார்க் பண்ணி கட் பண்ணுறாங்க போல். கட் பண்ணி இந்த பம்பரை அப்படியே உள்ளே வச்சு வெல்டு அடிக்கிற மாதிரி போல். வெல்டு அடித்த இடம்லாம் கொஞ்சம் அப்படியே கிரைண்டிங் பண்ணுறாங்க. தீப்பொறி பறக்குது. ஓரளவுக்கு எல்லாத்தையும் இங்கே பின்னாடி சைடில் வெல்டிங் வச்சதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் திட்டாக இருக்கும். இப்போ அப்படியே இது பண்ணியாச்சு இந்த இடம்லாம் எல்லாமே. இந்த இடம்லாம் கூட பண்ணிட்டு போயிட்டாங்க. மீதி இருக்கிற 1-2லாம் எப்படியும் அவங்க பட்டி பார்ப்பாங்கல்ல, அதில் போயிடும். சைடு எல்லாம் முடிச்சிட்டாரு, மேலே போயிருக்காரு. இப்போ அங்கே பண்ணுறது இங்கே வரைக்கும் அந்த பிசுறு, இந்த வெல்டிங் ராடர் மேலே பிளாக் கலரில் தட்டி தட்டி எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் தெரிச்சு வந்து அடிக்குது. பம்பர் ஏற்ற மாட்டுறாங்க. பின்னாடி பம்பர் ஒர்க்குக்கு போல்டு போட்டு ரைட் பண்ணியாச்சு. இதோட இன்னைக்கான ஒர்க் முடியுது. அவ்வளோதான், எல்லாம் எடுத்து ஏற கட்டுறாங்க. மீண்டும் நாளை காலை பார்க்கலாம். குட் மார்னிங். காலையிலே வெல்டர் வந்துட்டாரு.
மணி 6 மணி ஆகுது. இப்போதான் அது தனியாக வெல்டிங் ராடு, வேறு ஒரு வெல்டிங் ராடு, பெரிய ராடெலாம் கேட்டார், எடுத்து கொடுத்துருக்கேன். அதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சேனலுக்கு சைடில் ஒட்டு போட்டு நிப்பாட்டுற மாதிரி டாக்கா வச்சுட்டு போயிட்டாங்க. இவர் தான் மெயின் சேனலு உள்ள பெரிய சேனலுக்கெல்லாம் வந்து வெல்ட் அடிக்கிறாப்புல. இவருக்காக தான் எத்தனை நாள் வெயிட்டிங்கில் போச்சு போல். ஆனால் அந்த ஒரு பக்கம் தான் மெயின் சேனல் பண்ணுறாரு. இதுக்கே வந்து 3வது ராடு மாற்றிட்டாரு. பெரிய சேனலுக்கு வெல்டு வைக்கும் போது பக்காவாக வைக்கணும், ஏன்னா அதுதான் வெயிட் உட்கார்ற சேனல். ஒரு பக்கம் முடிஞ்சது, அந்தாண்ட போய் பண்ணுறாரு. இந்த மெயின் சேனலுக்கு மட்டும்தான் இவர் வந்து வைக்கிறாரு. மீதி சைடு சேனல் எல்லாம் அவங்களே வச்சுட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் பக்கம் இருந்து பார்க்கணும், வேறு எதனா விட்டாங்கன்னா அதை கொஞ்சம் வச்சு கொடுங்க அப்படின்னும். அப்புறம் இப்போ கிளம்பிட்ட பிறகு வருவாங்கலாம் தெரியாது. நடுவில் போயிட்டாப்புல, அதாவது வெளிப்பக்கம் அடித்தாரா, இப்போ போயிட்டு உள் சைடு போயிட்டு 2 பக்கமும் அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வாட்டமாக இருக்குமா. ஓரளவுக்கு இடம் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முன்னாடி 2 சேனலு, அதே மாதிரி இதில் 2 அந்த பெரிய சேனல் வருதுல பாக்ஸு, அதுவும் அந்த சென்ட்ரு சேனலும் முடிச்சிட்டாரு. இப்போ முன்னாடி போய் அடிச்சிட்ருக்காரு. ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதில் ஒரு ஸ்கொயரு, இந்த லென்த்து, இதில் ஒரு ஸ்கொயரு, இதில் தான் மொத்த வெயிட்டு உட்காரும். அதனால தான் கொஞ்சம் மெயினாக பார்த்து அடிக்கணும். இந்த பக்கம் அடித்து முடிச்சிட்டாரு. அதே மாதிரி உள் சைடும் அடித்தாச்சு, 2 சைட்லேயும். இப்போ அந்த சைடு வெளியே அடிச்சுட்டு இப்போ மேலே ஏறி உள் சைடு அடிக்கிறாரு. மற்றபடி இந்த சைடு ஆங்கிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இதெல்லாம் சப்போர்ட்டுக்கு நிற்கிறதுக்கு தான், அதெல்லாம் ஒன்றும் வெயிட் உட்காராது. இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு எதனா தென்பட்டுச்சுன்னா அதே அடிக்க சொல்லுவோம். வெளி சைடு முடிச்சிட்டாரு, உள் சைடு. பெரிய சேனல் முடிச்சுட்டு சைடில் இருக்க சின்ன சின்ன சேனல்ஸ்க்கு வந்துட்டார். இந்த பெரிய சேனலுக்கான வெல்டிங் முடிஞ்சுது. அதே மாதிரி அந்த சைடு உள்ள அடுத்து வந்து இந்த சப்போர்ட்டு கிராஸ் பார் கொடுக்குற மாதிரி இது முடிக்குது. பின்னாடி வெல்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்த கேபினை கொஞ்சம் சுத்தப்படுத்துவோம். மண்ணுக்குன்னு இந்த கட்டையெல்லாம் கீழே தள்ளி போட்டோன்னா அடுத்த வேலை இதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு நடக்கும் தான் நினைக்கிறேன் இந்த வேலைலாம். சரி பார்க்கலாம். என்ன ப்ரெஷ்ஷு பார்த்தேன், ப்ரெஷ்ஷு எதையும் காணாம். சரி இருக்கிறத வச்சு வெளியே தள்ளுவோம். சுத்தமாக இல்லைனா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டோன்னா வேலை பார்க்கறதுக்கும் இல்லை எதனா இதில் எதனா நம்மளுக்கு கண்ணில் தென்படுச்சுன்னா இதை செஞ்சுருங்க அப்படின்னலாம். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கும். இப்போ தான் அந்த ஜென்ரேட்டர் சவுண்டு கொஞ்சம் நின்று இருக்குது. வெல்ட்ரு சாப்பிட போயிருக்காரு. இப்போ வந்து அடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரும் அடித்தது,
இந்த பக்கம் இன்னும் இதுக்கு அடிக்கலை, இந்த இதுக்கு அடிச்சிட்டாப்புல. அதே மாதிரி இதுக்கும் அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கார்னரு அந்த கார்னர்லாம் முடிஞ்சுது. சாப்பிட்டு வந்து மீதி வேலையை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே ஓரளவுக்கு கொஞ்சமாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. உள்ளே இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. பாதி தான் முடிச்சிருக்கேன், இன்னும் பாதி முடிக்கல. இன்னும் கீழே அந்த பள்ளத்திலலாம் இருக்குது. இப்போ தான் எல்லாம் வேலை செய்கிறவங்க, பார்ட்னர்ஸ், ஓனர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து எல்லாம் இந்த வண்டி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இந்த வண்டியை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டி வேலையை பாருங்க. வெல்ட்ரு சாப்பிட போயிருக்காருன்னு வரல. இந்த சைடு ஆங்கிள் போட்டாங்க, அதே மாதிரி அந்த சைடு பெண்டு பண்ணி ஒரு ஆங்கிள் போட்டுட்ருக்காங்க. கீழே சின்ன சின்ன வெல்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த பார்க்கிங் லைட்டு, இந்த லைட்டுகளுக்கெல்லாம் ஒயர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நட்டு பற்ற வைக்கிறாப்புல. பக்கம் பையன் போல் நட்டு போட்டு டைட் பண்ணுறான். இந்த பக்கம் இதுக்கு மரம் அடுக்கி நிற்கிறாங்க போல்டு போட்டு. பம்பரை 2 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி தட்டுறாங்களா. இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது, இந்த பக்கம் லென்த் அதிகமாகிற மாதிரி இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு தான் கொஞ்சம் கொஞ்சமாக. உள்ளார வைக்கிறதுக்கு மரம் வந்திருக்கு. இதெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வைப்பாங்க, அதில் வச்சா தான் அந்த மைக்கா ஷீட் அடிக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் கவர் பண்ணி மூட தான் போகுது. அதாவது அதுக்கு மேலே பிளேட் வந்துடும், ஆனாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சேனல் போடுறாங்க. வெல்டிங் ஒர்க் போகுது. அதாவதுடா உள்ள வில்ல நிறைய இடத்துல வெல்டிங் இருக்கும், பார்த்து அடிங்க. உள்ள இப்போதான் வேலை நடக்க போகுது. வெயில் ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே இந்த வண்டி கடியில் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த ரைட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது, மதியத்துக்கு அப்புறம் போய் என்னதான் பண்ணிச்சிடும் போய் பார்க்கலாம். பின்னாடி பார்த்தோன்னா பம்பருக்கெலாம் வெல்டு அடிச்சு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வேற அந்த இடம் ஒரு வெல்டு சவுண்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே வெல்டு அடிச்சு வச்சுருக்காங்க. உள்ளே ஏதாவது மாற்றம் இருக்கா? உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளைவுட் அடிக்கிறதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளைவுட் அடித்து அதுக்கப்புறம் அந்த மைக்கா ஷீட்டு போடுவாங்க. இந்த வேலை கொஞ்சம் போயிருக்கு. இந்த பக்கம் இந்த ப்ளைவுட் அடித்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பின்னாடியும் வேலை போகுது. எதுக்குன்னா அந்த டோருக்கான வேலை. இந்த இடம் ஓப்பன் கேட்டோம் இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு சேனல் மாதிரி வச்சு ஓப்பனுக்கு நிப்பாட்டுறதுக்கு வேலை ஓடிக்கிட்டே இருக்கு. இது இங்கே எதுக்கு பற்ற வைக்கிறாங்கன்னு தெரியல. இங்கே ஏன்னா கிரில் ஏன்னா போடுவாங்கன்னு தெரியல. உள்ள மைக்கா ஏறிச்சு. பார்க்கலாம் வரேன். இல்லை மைக்கா மாற்ற வேலை போயிட்டுருக்கு. மாட்டி முடிக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சின்னதாக கிரில் செட்டப் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கீழே பைப்லாம் இருக்கு பாருங்க. எதுக்கு கிரில்லா பம்பர் மாதிரி. அதான் இன்னும் இப்போ தான் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க, இன்னும் அடிக்கலை. இதுக்கு மேலே தான் இதில் வந்து ஆணிலாம் கொஞ்சம் பார்த்து தான் அடிக்கணும். அந்த வேலைலாம் கொஞ்சம் பக்காவாக போகணும். இந்த பக்கம் டேங்குக்கான கிரில் வந்து அந்த பாடி வண்டியிலே இருந்ததில்ல, அதை கழட்டி வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்து இதில் மாட்டிக்கலாம். இதுதான் அந்த சைடில் வந்து ஸ்பீக்கரு, அந்த டோரு, இதெல்லாம் வர்றது ரூஃபில். இதுக்கு வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு தான் எடுத்துகிட்டு வரணும்.
ஸ்பீக்கர் ஹோல்ஸு, டியூட்ரு ஹோல்ஸு, அப்புறம் டோரு அதுக்கெல்லாம். சைடு கிரில் மாட்டியாச்சு. அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் காலியாக இருந்தால் தான் கிரில் வேணும்னு கேட்பாங்க. அந்த இடம் ஏர் டேங்க்கு, பேட்ரி பாக்ஸுன்னு அது இதுன்னு இருக்குது. இருந்தாலும் சரி வச்சு விட்டாங்க, பரவாயில்ல. பேலன்ஸ் மைக்கா இருக்குது. இன்றைக்கான ஒர்க்கு இந்த படம் மாட்டியாச்சு, கூரை படம் பின்னாடி பலகை அடித்து மாட்டியாச்சு. மேலே சைடில் ஸ்கில்டனில் கொஞ்சம் ஒர்க் போயிருக்கு. இந்த கிரில் இப்போ தான் மாட்டினாங்க. மற்றபடி மேட்டு எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. வெல்ட்ரு மட்டும் காலையில் வந்து கொஞ்சம் தான் வெல்டு வச்சார். அதுக்கப்புறம் அவர் வரல. மீண்டும் நாளை காலை தான் வருவார் போல். இதோட ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. நாளை தான்